1,00,000 கோடி. எப்படி 1,00,000 கோடி நம்ம தாவேக அரசு ஆட்சிக்கு வந்து 100 நாள்ல 1,00,000 கோடிக்கு மேல முதலீடு ஈட்டிருக்காங்க. ஏகப்பட்ட புது நிறுவனங்கள் தமிழ்நாடு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஏகப்பட்ட கம்பெனிஸ் வெளிநாடுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. தாவேக அரசோட இந்த வெற்றி தமிழ்நாடு அப்படின்ற ஃபர்ஸ்ட் கான்க்ளேவ்ல கிட்டத்தட்ட 67,452 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது மூலமா நம்ம தமிழ்நாட்டுக்கு 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வருமா? ரொம்பவே நல்ல விஷயம், ரொம்ப சூப்பரான விஷயம். இதுக்கெல்லாம் ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கா, டேட்டாவோட இவங்க வெளியிட்டு இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம அண்ணன் நடிச்ச பிகில் படம் 3 நாள்ல 300 கோடி, வாரிசு படம் 4 நாள் 400 கோடி சொல்லிட்டு வடை சுடுவாங்கல்ல, அதே வடைய இங்கேயும் சுட்டு வச்சிருக்காங்க. வெறும் ரீல்ஸ் மட்டுமே போட்டு 1,00,000 கோடிக்கு எப்படி முதலீடு பண்ண முடியும்னு சத்தியமே எனக்கு தெரியல. உடனே இன்னொரு பக்கம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்தீங்களா, திமுக ஆட்சிக்கு வந்த 100 நாள்ல வெறும் 28,000 கோடி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்ப தாவேக அரசு வந்து இந்த 100 நாள்ல 67,000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா அப்படின்ட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கண்ணுங்களா, திமுக 2021 ஆட்சிக்கு வந்த முதல் 100 நாள்ல கோவிட் ருத்ரதாண்டவம் ஆடிட்டு இருந்தது. அந்த கோவிடையும் தாண்டி ஏகப்பட்ட பேரை நம்ம தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ண வச்சாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி சிங்கிள் டிஜிட்ல இருந்தது, அதை டபுள் டிஜிட்டா மாத்தி கொடுத்து தொழில்துறையை நம்ம தமிழ்நாட்டுல டாப்ல கொண்டு வந்தது திமுக தான். திமுக ஆட்சி முடியும் போது அந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிக்கும் மேல தமிழ்நாட்டுக்கு முதலீடு ஈட்டி கொடுத்திருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தொழில்துறையில டாப்ல கொண்டு வந்தாங்க. இதை எதையுமே நாம மறந்துடக்கூடாது. தமிழ் சினிமால படத்தோட பாக்ஸ் ஆபீஸுக்கு வடை சொல்ற மாதிரி 1,00,000 கோடி 2,00,000 கோடி இப்ப வடை சொல்லலாம். அடுத்த வருஷம் பினான்சியல் இயர் வரும்போது ஜிஎஸ்டிபி கிரௌத் வந்து எங்க இருக்குன்னு பாக்கணும். அப்ப தெரிஞ்சிடும் நீங்க சொல்றது வடையா இல்ல உண்மையான்ட்டு. உண்மையாவே தமிழ்நாட்டுல 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அதை மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க அப்படின்றத ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். இந்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.